ஆனால் அடுத்தது உண்மையிலே பரிசுத்தமாக வாழ முடியுமானே? ஏன்னா இந்த மாதிரி யூத் கேம்ப்ஸ் வருது, ஏதாவது ஒரு மீட்டிங் நான் அட்டன் பண்ணும்போது எனக்கு ஒரு பர்சனல் என்கவுண்டர்ஸ் வருது, நான் ஒப்பு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் 3-4 days ஆச்சுன்னா திருப்பி பழையபடி என் பாவத்துக்குள்ள விழுந்துடுறேன், திருப்பி நான் எந்திரிப்பேன், திருப்பி விழுறேன். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுதுன்னா அது பாவம் பண்ணுறது எனக்கு கம்ஃபர்டபுள் ஆயிடுறேன். ஹார்ட்டில் ஒரு இடத்துல சொல்லும் இல்லை நான் தப்பு பண்ணுறேன், பட் ஆனால் கம்ஃபர்டபுள் ஆயிடுறேன். ஸோ இது நான் எப்படி நான் மேனேஜ் பண்ணுறது? இந்த கொஸ்டின் எத்தனை பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்குல்ல? யாராவது இல்லைன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் இந்த கொஸ்டின் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு காமன் பார்த்து தான் ஒரு விஷயம் சொல்றேன். யாரும் இங்க இருக்கிறவங்க யோசித்துடக்கூடாது, இல்லை நான் மட்டும்தான் பாவத்தில் திரும்பி திரும்பி விழுறேன், மீதி என் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் ரொம்ப நல்லா ஆராதிக்கிறாங்க, ரொம்ப நல்ல பரிசுத்தம், யாரையும் யோசிக்காதீங்க. எல்லாருக்கும் சேம் பார்த்து தான். ஆனால் நான் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக எப்படி சொல்றேன்னா, நான் பைபிள்லேருந்து வசனம் எடுத்து இப்படி உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன்னா உங்களுக்கும் புரியாது, நானும் சொல்றது எனக்கு கன்வே பண்ண முடியாது. அதனால நம்ம இப்போ புரியுறதுக்காக சொல்றேன். இப்போ நான் நான் டைட்டஸ் நல்லா ஃபிட்டா இருக்கிறாருல்ல, இப்போ நான் டைட்டஸ்ல கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், டைட்டஸ் நல்லா ஹெல்த்தியா இருக்கணும், ஃபிட்டா இருக்கணும்னா என்னப்பா பண்ணும் அப்படின்னா, டைட்டஸ் என்ன சொல்லுவாப்புல, அண்ணா நீங்க கொஞ்சம் சாப்பாடை கொஞ்சம் குறைங்கண்ணா, காலையில் எழும்பி கொஞ்சம் ஜிம்முக்கு போங்க, இல்லை நடங்க, ஓடுங்க அப்படின்னு சொல்லுவார் என்கிட்ட. நான் எனக்கு கேக் சாப்பிட பிடிக்கும், எனக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் பிடிக்கும், நல்லா சாப்பிட பிடிக்கும். ஆனால் எனக்கு 8 மணி வரை தூங்கவும் பிடிக்கும். எனக்கு ஜிம்முக்கு போகிறதுக்கு டைமும் இல்லை. நான் அப்போ டைட்டஸ் என்ன சொல்கிறேன், வேணாம் டைட்டஸ், அப்படி இல்லாமல் சும்மா வீட்டிலே இருந்து சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் நான் ஜோம் பண்ணுறேன், அதில் வந்து எனக்கு எப்படியாவது ஃபிட் ஆகிட முடியுமான்னு கேட்டால் டைட்டஸ் என்ன சொல்லுவான், ஆனால் அதுக்கு வேறு வழியே கிடையாது, பாடி ஃபிட்டாக இருக்குன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணணும்னான்னு சொல்லுவார்ல. அது வந்து சரீரத்துக்கு. அதே போல தான் ஆவிக்குரிய மனுஷனை புரிஞ்சுக்கணும்னா, இந்த சரீரத்துக்கு ஸ்ட்ரென்த்னு சொல்றோம்ல, ஹெல்த்தியா இருக்கிறோன்னு, அதே போல தான் ஆவிக்குரிய மனுஷனுக்கு பரிசுத்தங்கிறது நம்ம சரீரத்துக்கு இருக்கிற பலன் மாதிரி, ஸ்ட்ரென்த் மாதிரி. அப்ப நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் பரிசுத்தமா இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்ல நான் ஆண்டவரை ஏத்துக்கணும், ஆண்டவர் பிள்ளையா இருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு சில எக்ஸசைஸ் இருக்கு, சில காரியங்கள் பண்ணணும். நம்ம ஏன் ஒரு விஷயம் பண்ணும்போது நமக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் வந்து மனம் கசந்து ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறோம், அடுத்து சர்ச்சுக்கு வரும்போது கண்ணீர் விட்டு மன்னிப்பு எல்லாம் கேட்குறோம், ஆனால் திருப்பி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது திருப்பியும் போய் விழுந்துடுறோம். என் வாழ்க்கையிலேருந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், திருப்பி விழுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம தப்பு பண்ணும்போது மனம் கசந்து அழுறோமே தவிர மனம் திரும்பி அழலை. 2 விஷயம் இருக்கு அதில். மனம் கசங்கிறது, மனம் வருத்தப்படுறது என்னன்னா, நம்ம ஃபீல் பண்ணுறது, ஆண்டவரே சாரி இந்த தப்பு பண்ணிட்டேன், உண்மையாக தான் ஃபீல் பண்ணுறோம், ஆண்டவரே ரொம்ப சாரி இப்போ நான் உண்மையிலே தப்பு பண்ணிட்டேன் தான் சொல்றோம். ஆனா மனம் திரும்புறதுன்னா என்ன தெரியுமா? அந்த கெட்ட குமாரன் போய் பன்றி எல்லாம் மேய்ச்சி எல்லா பாவத்தையும் பண்ணி லாஸ்ட்ல பன்றி மேய்ச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு தோணுது, அவன் புத்தி தெளிஞ்சவன் என்ன சொல்றான், ஓ எங்க அப்பா வீட்டுல நான் போனேன்னா அட்லீஸ்ட் வேலைக்கார மாதிரியாவது இருக்கிறான்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்து யோசித்துட்டே இருக்குல்ல. அவன் என்ன டிசைட் பண்ணான் தெரியுமா? இனி நான் இந்த இடத்துக்கு வரமாட்டேன், நான் அவர்கிட்ட போறேன்னு சொல்லி எழும்பி திரும்பி போனான்ல. அதுதான் மனம் திரும்புறது. நான் என்ன செய்யணும், ஒரு தப்பு பண்றேன், ஒரு ஆபாசமா ஒரு காரியத்தை பார்த்துட்டு இருக்கேன், இல்லைன்னா கெட்ட வார்த்தைகள் பேசிட்டு இருக்கேன், ஏதோ தப்பு பண்ணிட்டு உனக்கே தெரியுது. ஆனா நீ இப்போ திரும்பணும், நான் ஆண்டவர்கிட்ட திரும்பி வரணும், நான் பரிசுத்தமா வாழணும்னா நீ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நீ மனம் திரும்பணும். மனம் திரும்புறதுன்னா என்ன தெரியுமா? ஆண்டவரே நான் சாரி, இந்த பண்ண மாட்டேன், இது பண்ணது தப்புப்பான்னு சொல்றது மட்டும் இல்ல, நீ ஸ்டெப் எடுக்கணும். நீ சொல்லணும், இனி நான் வாழ்க்கையில் இதை பண்ணக்கூடாது, அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டு நீ ஆண்டவர்கிட்ட திரும்பணும். அதுதான் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல்னா எல்லா தடவையும் போய் சாரி கேட்கறது இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோ. அதனால என்ன பண்ணணும்னா, இப்ப நீ திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்துட்டு, ஆண்டவரே இது நான் பண்ணவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி வந்துட்ட, இனிதான் உன் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அடுத்த நாளே உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடும். நீ மொபைல் எடுத்துட்டு தனியா இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடும், ஏதோ பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடும். வரும்போது என்ன பண்ற, நீ காலையில எழும்பி ஜிம்முக்கு போறது, எக்ஸசைஸ் பண்றல, கொஞ்சம் எஃபர்ட்டா இருக்குல்ல, எழும்பி போற, அதே மாதிரி உன் எஃபர்ட் அப்ப காட்டு. ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே இதை நான் விட்டுட்டு போறது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீ போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எழும்பி போ. அந்த டைம் ஒரு ஸ்டெப் எடுத்து வை, ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் நீ பண்ணணும். நீ பண்ணாம சும்மா உட்காந்து ஜோம் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு திருப்பி சாரி கேட்டுட்டு இருந்தா திருப்பி விழதான் செய்வேன். ஆண்டவர் ஒரே மெத்தட் தான் வச்சிருக்கிற. நீ சின்னதா ஒரு ஸ்டெப் எடு, நீ ஒரு ஸ்டெப் எடு, அவர் ஓடி வருவார் ஹெல்ப் பண்ண. அதனால அடுத்த தடவை வரும்போது உனக்கு ஏதாவது சின்ன அந்த மாதிரி டெம்டேஷன், அதே பாவம் வருதா, ஒரு ஸ்டெப் அந்த தடவை, ஆண்டவரை இந்த தடவை நான் பண்ணக்கூடாது, அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி யோசித்து ஒரு சின்ன ஸ்டெப் எடு, சின்ன ஒரு இதுல திரும்பு. கண்டிப்பா ஆண்டவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். நாளடைவில் போகும்போது உன் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெங்தன் ஆயிடும். ஜிம்முக்கு ஒரு 2 மாசம் போனாலே போதும்ல, ஆள்கிட்ட அவ்வளோ வித்தியாசம் தெரியும். அப்போ ஆண்டவருக்காக நீ நின்று ஒரு 2 மாசம் நின்று பாரு, உன் வாழ்க்கையில் அவ்வளோ வித்தியாசம் தெரியும். ஃபர்ஸ்ட்ல தான் வெயிட் தூக்குறது கஷ்டம், மசில் டெவலப் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஈஸியா தூக்கிடுவாங்க. அதே போலதான் பாவமும், ஃபர்ஸ்ட்ல தான் உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்,
ஆண்டவருக்குள்ள பலப்பட பலப்பட உனக்கு அதுக்குள்ள அந்த பலன் வந்துடும். அதுக்கப்புறம் ஈஸியா ஜெயிச்சு போட்டிடுவேன். ஆனா அது உன் கையில தான் இருக்கு. நீ தான் டிசைட் பண்ணணும். நான் மனம் திரும்பி போகணுமா, இல்லை சும்மா மனம் கசந்து அழுதுட்டு திரும்பி போகணுமா, விழுந்துட்டே இருக்கணுமா, திருப்பி எழும்பி ஓடணுமா, அதை உன் கையில தான் இருக்கு. ஆண்டவர். ஆமாம், தேங்க்யூ ஸோ மச். இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கடைசியாக இன்னொரு 2 கொஸ்டின்ஸ் தானே. ஸோ நிறைய பசங்க இருக்காங்க அப்படின்னா, ஆண்டவர் அறியாத பார்ட்னர் வந்து கூட ஒரு லவ் அஃபேர் அந்த மாதிரி இருக்காங்க. சில பேர் எப்படி இருக்காங்கன்னா, எனக்கு ஆண்டோட சித்தம் தான் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, சர்ச்சில் வரும்போது ஆண்டவர் வந்து சில பேரை வந்து பயன்படுத்துவார். அவங்கள பார்க்கும்போது எனக்கு இவங்கள மாதிரி ஒரு பார்ட்னர் இருக்கணும்னு ஒரு ஆசை வரும். நான் வெளியே சொல்லுவேன் எனக்கு ஆண்டோட சித்தம் தான் நடக்கணும்னு. ஆனால் என் மைண்டுக்குள்ளே ஒரு எக்ஸ்பெக்டேஷன், இதுதான் என் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு வச்சிருப்பேன். ஸோ இதெல்லாம் உடச்சி எப்படி நான் ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுனே. இந்த கொஸ்டின் எத்தனை பேருக்கு இருக்கு? மீதி எல்லாரும் சாமியாராவா போக போறீங்க? எல்லாருக்கும் இருக்கணும்ப்பா இந்த கொஸ்டின். ஏதோ கல்யாணத்தை பத்தி பேசினா, பார்ட்னர் பத்தி பேசினா ஏதோ வெக்கம், அது ஏதோ கூச்சம், இப்படி இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, யோசித்து பாரு, எல்லாரும் யோசித்து பாரு. வாழ்க்கையில ஒரு எந்த வீட்டில் பிறக்கிறோம், எந்த பேரண்ட்ஸுக்கு பிறக்கிறோம்னு உன் கையில டிசிஷன் இல்லை. நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், அது ஆண்டவர் தான் சூஸ் பண்றார். கரெக்டா? அப்படி ஆண்டவர் சூஸ் பண்ணி எந்த பேரண்ட்டுக்கு கூட கொடுத்தாலும் நீ அவங்க கூட சேர்ந்து இருக்கிறது, அவங்களோட கூட ரொம்ப க்ளோஸா பயணம் பண்றது மேக்சிமம் போனா ஒரு 25 வருஷம், இல்ல ரொம்ப கூடி போனா ஒரு 30 வருஷம், அவ்வளவுதான். உன் வாழ்க்கை டைம் 70-80 வருஷம் வச்சுக்கோயேன். அதுல 30 வருஷம் தான் உன் கூட இருக்கிற பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், உன் பேரண்ட்ஸ் கூட நீ ரொம்ப அட்டாச்சா டிபெண்டா போவ. மீதி இருக்கிற 50-60 வருஷம் நீ கூட போக வேண்டியது உன்னோட லைஃப் பார்ட்னர் கூட. 50-60 வருஷம் திருப்பி ஒரே பார்ட்னர் தான். நமக்கு சும்மா சும்மா மாத்திட்டு இல்ல பிடிக்கல எக்ஸ்சேஞ்ச் அப்படிலாம் முடியாது. 60-70 வருஷம் வாழ்க்கை ஃபுல்லா நீ போக வேண்டியது அந்த ஒரே ஒரு ஆள் கூட தான். சின்ன ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கே எத்தனை பேர்த்துட்டு ஆராய்ஞ்சு கேட்டு ஜோம் பண்ணி ஒரு சின்ன டிசிஷனுக்கே அவ்வளோ இருக்கிறோம். வாழ்க்கையில 80 வருஷத்துக்கு அடுத்து ஃபுல்லா அப்படியே போற ஆளு எவ்வளவு முக்கியமான டிசிஷன் அது. ஆனா நல்லா புரிஞ்சுக்கோ, ஆண்டவர் என்ன பண்ணாரு, பேரண்ட்ஸை எனக்கு சூஸ் பண்ண விடல, என் பிரதர் சிஸ்டர்ஸ் சூஸ் பண்ண விடல. ஆனா ஆண்டவர் எனக்கு பார்ட்னரை சூஸ் பண்றதுக்கு ஒரு வில் தந்திருக்கிறார். நீ வேணா சூஸ் பண்ணிக்கலாம்னு விடுறார். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோ, என் வேலை, என் லைஃப், என் கரியர் அதெல்லாமே அவருக்கு பிளான்ல இருக்கும்னா எவ்வளவு முக்கியமான ஆளு என் பார்ட்னர் என் லைஃப்ல, அது அவருக்கு திட்டத்துல இருக்குமா இருக்காதா? யாருக்காவது டவுட் இருக்கா? கண்டிப்பா அந்த திட்டத்துல இருக்கும். அந்த திட்டத்தை விட்டு நீ கொஞ்சம் மாறிட்டேன்னு வச்சுக்கோயேன், கொஞ்சம் எல்லாம் நடக்கும். ஒருவேளை திட்டத்தை விட்டு வேற ஏதாவது எடுத்து போயிடலாம். ஆனா உன் வாழ்க்கையில நீ ரிக்ரெட் பண்ணிட்டே இருப்ப. வாழ்க்கையில ரொம்ப என் ஒய்ஃப் வந்து இந்த யூத்துக்கு ஏதாவது கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவாங்க, நான் அதுல இருந்து இன்னைக்கு கடன் எடுத்துக்கிறேன். உன் வாழ்க்கையில ரெட்ஷிப்புக்கு அப்புறம் நீ வாழ்க்கையில மேக் பண்ற ஒரு பெரிய ஒரு டிசிஷன் என்ன தெரியுமா? உன் லைஃப் பார்ட்னர் யாருன்னு சூஸ் பண்றது. அதனால அதுல விளையாடாது. ஏதோ அந்த படிக்கும் போது இருக்கிற ஒரு ஆசைக்கு, ஒரு உணர்ச்சிக்கு, ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டுக்கு, ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து ஒரு ஜாலிக்கு சூஸ் பண்ணிடாத. வாழ்க்கை அழிஞ்சிரும். அதெல்லாம் 2 வருஷம் 3 வருஷம் முடிஞ்சிரும். உன் லைஃப் டைம் யோசித்துக்கோ, லைஃப் டைம் ஒருத்தனோட லைஃபை தீர்மானிக்கிறது அவங்களோட பார்ட்னர். ஒரு குடும்பத்தை இணைக்கிறதும் சரி, வெட்டுறதும் சரி, பிரிக்கிறதும் சரி அவனோட பார்ட்னர். உன் லைஃப் எப்படி போகணும்? நீ ஆண்டவரோட சித்தத்துல இருந்தேன்னா ஈவன் கடினமான பாதையா இருந்தாலும் அது சீக்கிரமா அந்த குடும்பம் பரலோகமா மாறிடும். அதனால அந்த டிசிஷன்ல ஒரு நாளும் ஏதோ எல்லாம் சொல்ற மாதிரி எல்லாம் ஒரு இதுல மாதிரி சர்ச்ல உள்ளவங்க தான் அவங்க, அதனால லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எப்படியும் கிறிஸ்டியன் தான். நோ, நீ சர்ச்ல உள்ளவங்களா இருக்கலாம், வெளியில உள்ளவங்களா யாரா இருந்துட்டு போலாம். ஆனா அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கும். அது உன்னை படிக்க வச்சாரா ஆண்டவர், நீ படி, உனக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, அதுதான் உன்னோட ப்ரையாரிட்டி. ஆண்டவர் ஒரு நாளும் வந்து கேட்க மாட்டாரு, என்னப்பா நீ ஸ்கூல் படிக்கும் போதே உன் பார்ட்னரை பக்கத்துல வந்து காட்டினேப்பா மிஸ் பண்ணிட்டேப்பான்னு ஆண்டவர் கேட்கவே மாட்டார் உங்கள்கிட்ட. அதனால அதை பத்தி ஒரி பண்ணவே செய்யாதீங்க. சப்போஸ் ஸ்கூல் படிக்கும் போது ஆண்டவர் காட்டி இருந்தா கூட அந்த டைம் வரும்போது கொண்டு வந்துருவாரு, சரியா? அதனால நீங்க அதை கஷ்டப்பட்டு ஆண்டவர் ஹெல்ப் பண்ற மாதிரி இப்பவே போய் ஒரு அஃபேர்ல போய் ஜாயின் பண்ணிட செய்யாதீங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா, இப்பத்துல இருந்தே ஜோம் பண்ணுங்க. யாரும், என் ஒய்ஃப் வந்து ஒரு காரியம் சொல்லுவாங்க, எனக்கே அது ரொம்ப சிரிப்பா இருந்தது இனிஷியலா. அவங்க அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும்போது, அவங்க ஃபேமிலி ப்ரேயர் பண்ணும்போது, அவங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க 5 வயசு 8 வயசு இருக்கும்போதே சொல்லுவாங்களாம், பிள்ளைங்களுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு அவங்களுக்கு கொண்டு வர போற
மருமகளுக்காக அப்போ ஜெபம் பண்ணுவாங்களா? இந்த பிள்ளைங்களுக்கு கேட்டா சிரிப்பா இருக்கும். யோசித்து பாருங்க, 5 வயசு பிள்ளைய வச்சுட்டு அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண போற பையனுக்காக ஜெபிக்கிறேன்னு சொன்னா எவ்வளவு சிரிப்பா இருக்கும். சிரிப்பு வரும்ல. ஆனா பேரண்ட்ஸுக்கு சொல்றேன், நீங்க பண்ற ஜெபத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம் அது. இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. குழந்தை பிறந்தால ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில அதை மட்டும் ரிஸ்க் எடுக்க கூடாது. ஒரே ஒரு பாத்து தான், ஒரே ஒரு ஆள் தான் ஆண்டவர் சூஸ் பண்ணது. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால ஒருவேளை தப்பு பண்ணி இன்னைக்கு ஒருவேளை வேற ஏதாவது ஆண்டவர் அறியாத ஒரு உறவுலையோ இல்ல தெரியாம ஒரு இதுலயோ போய் மாட்டி இருந்தா கூட நான் சொல்றேன், நீ அதை விடணும்னா விட்டுரு. ஆண்டவர் யார்கிட்டயோ ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாருன்னா கேட்டுரு. ஒரு சின்ன ஒரு கால ஒரு பிரிவுக்காக ஒரு வருத்தத்துக்காக லைஃபை கொண்டு போய் அடகு வச்சிடாத. ரொம்ப முக்கியமான காரியம். நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு. ஆண்டவரே உங்க பார்ட்னர் கன்ஃபர்மேஷன் கேளு, தப்பு இல்லை. 2-3 தடவை கன்ஃபர்மேஷன் கேட்டு எடுத்துட்டு போறது தப்பு கிடையாது. நீ ஆண்டவர் சத்தம் கேட்கலையா, அதை கேட்கறதுக்கு ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. இப்பவே தொடங்கு. ஆண்டவர் கரெக்டா கொண்டு வருவாரு, நேர்த்தியா நடத்துவாரு, உன் குடும்பத்தை ஆசீர்வாதமாய்ப்பாரு. தப்பு பண்ணிடாத. ஆமாம், தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. ஒன் லாஸ்ட் கொஸ்டின் அண்ணே. ஸோ இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, இது கரெக்டாக அது தப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா பைபிளில் சில விஷயங்கள் வந்து கிளியராக சொல்லியிருக்கோம், நீ வந்து லஸ்ட்ஃபுல்லாக இருக்கக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, ஸ்டீல் பண்ணக்கூடாது. பட் நிறைய பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குது. எப்படின்னா சினிமா பார்க்குறதுல என்ன தப்பு இருக்குது, ஆல்பம் சாங் கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது, மூவி போகிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறது, இதிலெல்லாம் என்ன தப்பு இருக்குது, ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுறது என்ன தப்பு இருக்குது. இப்போ நம்ம அவங்க கிட்டே போய் சொன்னால் கூட இதெல்லாம் எங்கள் பைபிளில் போட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை நான் எப்படி இந்த மாதிரி கொஸ்டின்ஸை மேனேஜ் பண்ணுறது? இதுவும் காமனாக நம்ம வளரும் போது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்னால ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. நமக்கும் ஒரு நமக்கே அப்போ என்ன தோணிடும் அப்படின்னா, நான் வந்து என்னதான் பண்ணாலும் நான் தப்பு பண்ண மாட்டேன், நான் அப்படியே ஆண்டவர் பிள்ளையாக தான் இருப்பேன் அப்படிங்கிறத நமக்கு ஒரு நமக்கு அது ஜஸ்டிஃபை பண்ணுறது. ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ. இப்போ 2 ரூட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கடைக்கு போகிறதுக்கு 2 ரூட் இருக்கு. ஒரு ரூட்டில் நீங்கள் போனீங்கன்னா ஒருத்தங்க சொல்கிறாங்க அதில் வந்து ஏதோ கொஞ்சம் ரேடியேஷன் இருக்குது, பட் நீங்கள் அப்படி கொஞ்ச நாள் நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா கேன்சர் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அடுத்த ரூட் ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் சுற்றி போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதில் போனால் ஒன்றுமே ஆகாது. எத்தனை பேர் ரிஸ்க் எடுத்து கேன்சர் வர்ற ரோட்டில் போவோம்? உடனே கேன்சர் வந்துடாது. யாரும் கேட்க மாட்டாங்க, என்ன போனீங்களா கேன்சர் வந்துட்டாங்களா கேட்க மாட்டாங்க. ஆனால் அறிவு இருக்கிற யாரும் அந்த பாத்து வழியா போக மாட்டாங்க. அது ஒர்த் இல்லை. அந்த ரோட்ல என்னதான் இருந்தாலும் அது ஒர்த் இல்லை. ஏன்னா எல்லாம் கிடைச்சாலும் நீ செத்து போயிட்டேன்னா செத்து போனதான். கேன்சர் வந்தா கேன்சர் வந்தது தான். யாரும் அந்த வழியா போக மாட்டோம்ல. அதே மாதிரிதான் இங்க இருக்கிற ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவரோட சித்தம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவ போல நீ மாறணும். அது நீ என்ன பண்ணாலும் சரிதான். உன் வேலைக்கு போனாலும் செக்யூர்ல ஜாபுக்கு போனாலும் சரிதான், இல்ல நீ முழு நேர ஊழியத்துக்கு போனாலும் சரிதான். எல்லாரையும் குறித்த ஆண்டவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீ கிறிஸ்துவ போல மாறணும். அதுதான் ஒவ்வொருத்தரோட காலிங். அப்ப அது என்ன கிறிஸ்துவை போல மாற்றுவதற்கு இல்லாம என்ன அதுல இருந்து மாற்றுறதுக்கு, அந்த திட்டத்துல இருந்து என்ன மாற்றுறதுக்கு என்ன காரியமா இருந்தாலும் நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். என்ன முதல்ல அது சின்ன ஒரு ஸ்டெப்பா தான் இருக்கும். ஆனா திருப்பியும் சொல்றேன், சின்ன ஸ்டெப் நீ எடுத்துட்டாலே, நேரா போற வழியில இருந்து ஒரு சின்ன டீவியேஷன் வந்தாலே உடனே தெரியாது. ஆனா ரொம்ப நாள் அதுல நடந்துட்டேன்னா நீ நேரா போறதுக்கு ரொம்ப தள்ளி போயிடுவேன். முதல்ல பார்க்க ரொம்ப சின்ன ஸ்டெப் மாதிரி தான் இருக்கும். அதனால ஆண்டவரோட நீ வளரணும், ஆண்டவருக்குள்ளதான் வளரணும்னு டிசைர் இருந்ததுன்னா நீ சின்ன விஷயம் பண்ணும்போதே ஆண்டவர் உணர்த்தும் போதே விட ஆரம்பிச்சிடும். படம் பார்க்கறதாகட்டும், சினிமா ஆகட்டும், இந்த மாதிரி காரியங்கள்லாம் அதெல்லாம் இருந்து டிபேட் பண்ணிட்டே இருக்கலாம். 2 பேர் இருந்து ரைட் டெஸ்ட்டை கொடுத்து நீ அதெல்லாம் தப்பு இல்லைன்னு பேசுப்பா, நீ தப்பு உள்ளது பேசுப்பான்னா 2 பேரும் பேசலாம். ஆனா உங்க இருதயம் எதுல தெரியுமா இருக்கும்? உங்களுக்கு எது ஆசையா இருக்கோ அந்த பக்கமா நீங்க சாஞ்சிருவீங்க. ஆமா, டைட்டஸ் நான் ரொம்ப நல்லா பேசினார், அவர் சொன்னதெல்லாம் பைபிள்ல அப்படியே இருக்குன்றீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அதுதான் கேட்கணும். அதனால நீ ஒன்னும் நல்லா யோசித்துக்கோ. நீ ஆண்டவருக்குன்னு வாழ்றது, ஆண்டவரை போல மாறணும், அதுதான் உனக்கு ரொம்ப ஆசையா இருக்கா? இல்ல உள்ளத்துல வந்து ஐயோ பைபிள்ல ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து இதை ஜஸ்டிஃபை பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கான்னு யோசித்துக்கோ. ஒருவேளை அப்படி இருந்துன்னா ஆண்டவரோட போய் சொல்லிடு, ஆண்டவரே உங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கும் அதை அறியறதுக்கும் உள்ள அறிவை எனக்கு தந்துருங்க. என்ன எதெல்லாம் என் வாழ்க்கையில இருந்த உங்கள்ட்ட நெருங்குற காரியத்திலிருந்து எதெல்லாம் என்ன சின்னதா பிரிக்க முடியுமோ அதெல்லாம் என் வாழ்க்கையிலிருந்து தூக்கிடுங்கன்னு சொல்லு. ஒப்புக்கொடு. சின்ன ஸ்டெப் எடு. ஆண்டவர் பெரிய காரியம் உன் வாழ்க்கையில செய்வார். ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நல்லது. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் கரங்களை தட்டி அண்ணா வாழ்த்துங்க.